குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் சென்னை வருவதை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருவதை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளின் போக்குவரத்து இயக்கத்தினை சுமூகமாகவும் தாமதத்தை குறைப்பதை உறுதி செய்வதற்காகவும் இன்று மதியம் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை விமான நிலையத்திலிருந்து ECR செல்லும் வாகன ஓட்டிகள் OMR சாலையை மாற்றுப்பாதையாக பயன்படுத்திக் கொள்ளவும், குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து வணிக வாகனங்களும் விமான நிலையம் முதல் ECR வரை உள்ள சாலையை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நேரத்தில் சினிமா பார்த்ததாக சர்ச்சையில் சிக்கிய திருநெல்வேலி டவுன் உதவி ஆணையர் செந்தில்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பணகுடி காவல் ஆய்வாளராக இருந்த செந்தில்குமார் பதவி உயர்வு பெற்று திருநெல்வேலி டவுன் உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு ரோந்து பணியில் இருந்தவர் புஷ்பா 2 படம் பார்க்க சென்றதாக சர்ச்சையில் சிக்கினார். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தின் முதல் பெண் நடத்துனராக சுகன்யா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கோத்தகிரிக்கு இடையில் நடத்துனராக பணிபுரிந்து வந்த அவரது கணவர் கருப்பசாமி மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் முதல்வருக்கு சுகன்யா வைத்த கோரிக்கையினை தொடர்ந்து அவருக்கு கருணை அடிப்படையில் நடத்துனர் பணி வழங்கப்பட்டுள்ளது. எங்கள் வீட்டுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கோத்தகிரி பிரான்ச்சில் வேலை செஞ்சுருந்தாரு. அவர் 2021 இறந்துட்டார். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நான் கருணை அடிப்படையில் வாரிசு வேலை கேட்டு போக்குவரத்து துறைக்கு கடிதம் போட்டிருந்தோம். அதை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்பி எனக்கு கோத்தகிரி பிரான்ச்சுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சேலத்தில் நெடுஞ்சாலையில் வெள்ளைக்கோடு அமைக்கும் பணியின் போது சிலிண்டர் வெடித்து சிதறிய பரபரப்பு CCTV காட்சி ஒளியாகியுள்ளது. சின்னம்பம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடுவில் வெள்ளைக்கோடு அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது திடீரென வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதிலிருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் 2 தொழிலாளர்கள் பலத்த காயம் ஏற்பட்டு கீழே விழுந்தனர். இதனையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிலிண்டர் வெடித்து சிதறிய போது அவ்வழியாக எந்த வாகனமும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வேலூரில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை காணாமல் போன சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த தரணி பிரியா தம்பதியின் 3 வயது மகள் ஜெயப்பிரியா கடந்த 28ஆம் தேதி இரவு வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அவரது தாய் பிரியா வீட்டுக்குள் சென்று சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது குழந்தை காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்தார். பல்வேறு இடங்களிலும் தேடி குழந்தை கிடைக்காததால் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தையை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மத்திய சிறை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலக கட்டடப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். 245 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,98,000 சதுரடி பரப்பளவில் 8 மாடிகளுடன் பெரியார் நூலகம் கட்டப்பட்டு வருகிறது. இதில் 90,000 புத்தகங்கள் வைக்கப்பட உள்ளன. மேலும் 181 கார்கள், 451 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், 306 பேர் அமரக்கூடிய அளவில் கலையரங்கமும் அமைக்கப்பட உள்ளது. ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, ஆளுநராக இல்லாமல் அரசியல்வாதியாக மாறும்போது உண்மையாக என்ன செய்தாலும் பாராட்ட மனம் இல்லாமல் குறை சொல்லி வருவதாக விமர்சித்தார். அதனுடைய ஆளுநராக இருந்து பணியாற்றினால் நம்முடைய மாநிலத்துக்கு சிறப்பு, உனக்கு சிறப்பு, எனக்கு சிறப்பு, மக்களுக்கு சிறப்பு. அவர்கள் ஆளுநராக இல்லாமல் அவர் அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது உண்மையாக நாங்கள் என்ன செய்தாலும் அது பாராட்ட மனம் இல்லாத ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் கருதுகிறார்கள். அந்த பட்டியல் தான் நீங்கள் சொல்வதும் ஒன்று. திருச்சி விமான நிலையத்தில் கடந்த 2 நாட்களில் 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏஷியா விமானம் மூலம் திருச்சி வந்த பயணிகளை சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
அப்போது பயணி ஒருவரிடமிருந்து 1 கிலோ 141 கிராம் எடை கொண்ட பசை வடிவிலான தங்கம் கைப்பற்றப்பட்டது. இதேபோல் சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பயணியிடமிருந்து செயின், மோதிரம் உள்ளிட்ட தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகள் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் வாகனங்களை நிறுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட சிறப்பு காவல் உதவியாளர் மற்றும் தலைமை காவலர் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவிலிருந்தும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் கிருஷ்ணகிரி, மத்தூர், ஊத்தங்கரை, சிங்காரப்பேட்டை வழியாக அதிகளவு மக்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில், மேல்மலையனூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் மத்தூர் டோல்கேட் அருகே ஊத்தங்கரை சப்டிவிஷனுக்குட்பட்ட ஹைவே பேட்ரோல் வாகன பணியில் இருந்த SSI போலீஸ் இருவரும் பணம் வசூலிக்கும் வீடியோ வைரலானது. போலீசாரின் அடாவடி வசூல் வீடியோ வைரலானதால் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருநாகரன், தலைமை காவலர் சரவணன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் வலுக்கட்டாயமாக காவல் நிலையம் இழுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜமனப்புதூர் பகுதியைச் சேர்ந்த கருத்துப்பாண்டியன் என்பவரின் நிலத்தை கூட்டுப்பட்டாவாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை நீக்கிவிட்டு தனி பட்டாவாக மாற்றித் தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அவர் மனு அளித்துள்ளார். அந்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர். வட்டாட்சியர், VAO என அனைவரும் லஞ்சம் வாங்கியுள்ளார்கள். அதன் காரணமாகத்தான் என் மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இத முழுக்க முழுக்க பணம் வாங்கி பண்ணிருக்காங்க. அலிவுண்ணா காசு தரீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காசு தரோம். மனையகார பணம் வாங்கி செஞ்சிருக்காங்க. முழுக்க முழுக்க பணம் இருக்காங்க. முழுக்க முழுக்க காசு தரோம். மனையகார பணம் வாங்கினே முழுக்க முழுக்க திராவிட மாடல் ஆட்சியின் முக்கியத்துவமே பெண் கல்விதான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் உள்ள பெண்கள் கல்லூரியின் பொன்விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கலந்து கொண்டார். அப்போது ஒரு பெண் கல்வி பள்ளிக்கூடம் செல்வதற்கும் கல்லூரி செல்வதற்கும் எத்தனை போராட்டங்களை தாண்டி வர வேண்டியுள்ளது. இதற்கு முன் இருந்த தலைமுறைகள் பல தியாகங்களையும் போராட்டங்களையும் செய்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறும் திராவிட மாடல் ஆட்சியின் முக்கியத்துவமே பெண் கல்விதான் என்றும், தந்தை பெரியாரை தாண்டி ஒரு பெண்ணியவாதியை நான் படித்தது இல்லை என்றும் கனிமொழி கூறினார். ஆனா இந்த இடத்தில் ஒரு பெண் கல்வி பெறுவதற்கு, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு, அதை தாண்டி அடுத்த கட்டமாக கல்லூரிக்கு போய் படிப்பதற்கு எத்தனை போராட்டங்களை தாண்டி வர வேண்டி இருந்திருக்கிறது என்று இன்னைக்கு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சர்வசாதாரணமா அடுத்து என்ன பண்ண போறேன்னா காலேஜ், எந்த மாணவி கிட்டயே கேட்டிருந்தாலும் என்னமா பண்ண போறேன்னா கல்லூரிக்கு போய் படிக்க போறேன், இந்த டிகிரி வாங்க போறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா வேலைக்கு போக போறேன், இல்லைன்னா அடுத்த டிகிரி, இல்லைன்னா ஸ்பெஷலைசேஷன். இது ரொம்ப சாதாரணமாக நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்திற்கு நாம் வருவதற்கு, நீங்கள் வருவதற்கு, அதற்கு முன்னைய தலைமுறைகள் எவ்வளவு போராட்டங்களை, எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் திராவிட இயக்கம் என்று நம்முடைய முதலமைச்சர் பெருமையாக சொல்கிறாரே, திராவிட மாடல் ஆட்சி என்று. அந்த திராவிட மாடலுடைய ஆட்சியின் அடிப்படையே பெண் கல்வி அப்படிங்கிறது தான். ஏன்னா யாரெல்லாம் கல்விக்கு வெளியே, யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு வெளியே விடுபட்டவர்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு உள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள எம்பவர் பண்றது, உங்க கல்லூரி சொல்லக்கூடிய அந்த எம்பவர்மெண்ட்டை உருவாக்குறது தான் இந்த பெண் கல்வியுடைய அடிப்படை. ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஆணவத்தோடு அதிகாரிகள் நடந்து கொள்வதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் புரியூர் பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் பயிலரங்கம் நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன், மலையடிக்குப்பத்தில் 200 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வாழ்ந்து வந்த மக்களை முன்னறிவிப்பின்றி முந்திரி பயிர்களை வேரோடு பிடுங்கி உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசியுள்ளனர். இது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது என்றார். மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏன் இவ்வளவு மோசமாக இரும்புக்கரம் கொண்டு மக்களை அடக்குகின்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். திடீரென்று அரசாங்கம் எந்தவித முன்னறிவிப்புமின்றி, அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும், பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதம் தான் எங்களுடைய முந்திரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தை ஈட்டித் தருகின்ற அந்த முந்திரி விவசாயத்தை நம்பி, வாழை போன்ற மணிலா போன்ற விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற அந்த மக்கள் அந்த இடங்களில் பயிர் செய்திருந்த அந்த பச்சை வயல்களையும் பச்சை முந்திரிகளையும் வாழைகளையும் ராட்சச பொக்லின், ராட்சச ஹிட்டாச்சி மிஷின்களை கொண்டு வந்து வேரோடு புடுங்கி அவர்களை உயிரோடு வீதியில் வீசுவது போல் வீசியிருக்கிறார்கள். இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. இது மிக கடுமையாக நான் கண்டிக்கிறேன். ஆக இது ஒரு சர்வதிகார போக்கு மாதிரி கடலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகம் செயல்படுவதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை கடலூர் மாவட்டம் சந்தித்திருக்கிறது. ஆதலால் இந்த அப்பாவி மக்களுடைய அடிவயிற்றில் கை வைக்கிற இந்த அராஜக போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டித்து, இதற்கு தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாவதாகவும், சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்பன் கரையரங்கில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர், உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார்.